வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே மயில் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. போனவங்க வந்து எதுக்கிட்டு இங்கே வந்த அப்படின்னு இந்த மயிலோட அம்மா கிட்ட இருக்காங்க. ஆப்பந்துங்க மயில் இந்த என்னம்மா நீ இப்போ என்னை போட்டு தொட்டு அனுப்பிச்சுட்டு இருக்க. அங்கே போனால் அவர் ரொம்ப கத்துறாரு. என்னை எப்போ பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போ நீ வீட்டுக்கு வந்தால் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இந்த மயில் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்பந்தவங்க பின்ன நான் என்ன பண்ண முடியும், நீ இந்த வீட்டில் வந்து உட்காந்துறதா எதுக்கு தான் நீ வீட்டில் வந்து உட்காந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பின் மயில் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு இந்த மயிலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பிந்துங்க மயிலோட அம்மா வந்து சரி இருந்து தோல அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியும் போயிடுறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சோகமாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் கடையை விட்டு வீட்டுக்கும் வராங்க. வந்துட்டோன்னே இங்கே பாண்டியன் வந்து பார்க்குறாங்க மயில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மயில் இல்லை. இங்கே கோமதிக்கிட்ட மயில் எங்கே அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புந்து கோமதி எங்கே இங்கே தாங்க எங்கேயாச்சும் இருப்பா அப்படின்னு கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புந்துங்க பாண்டியனது என்ன கோமதி எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன், பாவம் அவளே ரொம்ப வருத்தத்தில் இருக்கான், அவளை போயிட்டு நீ இந்த மாதிரி இங்கே தான் இருப்பா அங்கே தான் இருப்பான்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கே அப்படின்னு இந்த பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புந்துங்க கோமதி என்னங்க பண்ணலாம், உள்ளதான் இருப்பா ரூம்குள்ளே தான் இருப்பா அப்படின்னு இந்த கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புந்துங்க பாண்டியன் எல்லாம் கிடையாது, நான் ரூமில் போய் பார்த்துட்டேன் அவங்க இல்லை, நீ ஃபோன் பண்ணி என்னன்னு கேள்வி அப்படின்னு இந்த பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புந்து கோமதி சரிங்க அப்படின்னு ஃபோனையும் பண்ணுறாங்க. அப்புறம் இன்றைக்கி கரெக்டாக மயில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டோன்னா அது சொல்லுங்க அப்படின்னு மயிலுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் கோமதி எங்கே போனான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மயில் வந்து இல்லைங்க அம்மா வீடு வரைக்கும் வந்தேன் அப்படின்னு இந்த மயிலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புந்து கோமதி ஏம்மா எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்புந்து மயில் இல்லைங்க நான் கோயிலுக்கு போனால் சொல்லா கிளம்புனேன், ஆனால் மனசு சரியில்லை, அதான் அம்மா போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புனேன் அப்படின்னு மயிலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புந்து கோமதி ஓ அப்படியாம்மா சரிம்மா, ஏன்னா உன்னால் முடிஞ்சால் ஒரு 2-3 நாள் கூட இருந்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கூட வரலாம்ல அப்படின்னு கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புந்து மயிலேருந்து ஐயோ வேணாத்த அவர் திட்டுவார் அப்படின்னு மயிலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இந்த பாண்டியெல்லாம் கேட்டார். இங்கே கூட அப்படின்னு ஃபோனையும் வாங்குறாங்க. என்னப்பா நீ வீட்டிலே யாரு, ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு நீ வந்தால் போதும் அப்படின்னு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புந்து மயிலேருந்து இல்லைங்க மாமா அப்படின்னு இழுக்கிறாங்க. ஆப்பு தான் இங்கே பாண்டியருந்து என்ன நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு நல்லாவே தெரியும், அவன் திட்டுவான் சொல்லல, அவெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டான், நீ ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டில் இருந்துட்டு வாமா அப்படின்னு பாண்டியன்னு சொல்லிடுறாங்க. ஆப்புந்துங்க மயிலேருந்து சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி ஃபோனையும் கட் பண்ணிட்டு இங்கே பாரு இப்படி தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்கணும், பாவம் அவள் ரொம்ப கஷ்டமாக இருப்பாள் பாண்டியன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க நானும் அந்த வருத்தத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.